அல்கமி அட்டன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுதல் வந்தது. ஒரு 5 பேர் தான் வந்து அட்டன் பண்ணோம். நாங்கள் இது 2வது தடவை. நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணது 2017 ஜூலை 22, 23 சென்னை டி நகரில் அட்டன் பண்ணோம். அது முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ என் வாழ்க்கையை எடுத்துகிட்டா நான் அல்கமிக்கு முன் அல்கமிக்கு பின்னும் வச்சுக்கலாம். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிள் தான். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபஸ்ட்டு, அதுலேருந்து அப்படியே ஃபேமிலி எல்லாமே ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கு. நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க எனக்கு அப்போது. அது யாருன்னு சொல்கிறேன் அப்புறம். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் அல்கமி மீட் பண்ண பிறகு அந்த விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணோம், அப்ளை பண்ணி பார்த்தோம். நம்மளை அறியாமையே மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுலேருந்து அல்கமியோட தொடர்பு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் நிறுவனர் பார்த்திங்கன்னா உடனே எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு 60 பேருக்கு அல்கமி அறிமுகப்படுத்தணும். அது அவங்களும் வந்து அவங்க வாழ்க்கை பாதை மாறிச்சு. அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி, எங்கள் ஆஃபீஸ் அட்மின் லெவல்லையும் சரி, நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இனிமையான சூழல் எப்போவுமே இன்னை வரைக்கும் நிலவிட்டுருக்குங்க. குடும்பமும் ஆஃபீஸும் சொர்க்கமாக இருந்தால் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக குருவுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். எனக்கு அந்த 2017 அட்டன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, என்னை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க, எனக்காக என்னுடைய கையெழுத்துக்காக காத்துட்ருப்பாங்க, எனக்காக வேண்டுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் கொடுத்தவங்க. இப்போது நீங்கள் சிரிக்கிறீங்க, அப்போ வந்து எனக்கு ரொம்ப அது வேதனை. அப்படி இருந்தாங்க. இப்போது குருஜிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போது குருஜியை நான் பார்த்த பிறகு அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நிறுவனத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி நாங்கள் முதல் 5 பேர் வரும்போது கால் டாக்ஸியில் வந்தோம். இன்றைக்கி நாங்கள் 5 பேருமே வந்து ப்ரீமியம் கார் வச்சுக்கிற அளவு கலந்துருக்கோம். எல்லாமே குருஜியுடைய கொடை தான், அவருடைய ஃபாலோ பண்ணனால வந்தது. அதை விட பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அல்கமி பார்த்துட்டு அவர் ஆரம்பத்துலேயே ஒரு மாத காலகட்டத்திலேயே என் ஒய்ஃப் வந்து குருதேவர் மேலே ரொம்ப கோபமாகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கோபம்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சண்டை போட்டால் கம்பெனியே கொடுக்க மாட்டேறீங்க, அதுக்கு காரணம் அவர் தானே அப்படின்னு. அடுத்த ப்ரோக்ராமே அவங்கள கூட்டத்தை உட்கார வச்சேன். சொர்க்கம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் குருதேவர். அவர் மிக்க நன்றி.